ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துருந்தோம் இல்லையாடா, வென் யூ லவ் யுவர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அதை நம்ம அப்படியே பாதிலே விட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 10 days ஆகிட்டு. இப்போது அதனுடைய நெக்ஸ்ட் பார்ட், அதாவது போனஸ் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்க, லாஸ்ட்டாக நம்ம மினி ஆக்சுவலி நீங்களும் மினியுமே சிஸ்டர்ஸு அண்ட் மினிக்கும் டேக்குமே கல்யாணம் நடந்திருக்கும். லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிற பேரில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக மினி இல்லை, நான் ஒயனை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அண்ட் அந்த டைமில் போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்திருக்கும். அதோடு நம்ம நிறுத்தியிருந்திருப்போம். த்ரோட் கொஞ்சம் ஒரு மாதிரி தாண்டா இருக்கும். வாய்ஸ் அக்காவுக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் ஓகேவா, வாய்ஸை கன்சிடர் பண்ணிக்காதீங்க, ஸ்டோரி மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் கிச்சனில் இருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே பொறுமை தாங்கலை, போதும் நிறுத்துங்க அப்படின்ட்டு கத்துறீங்க. லைக் கிச்சன்லேருந்தே கத்துறீங்க. நீங்கள் அந்த ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த ஃபோர்ஸில் நீங்கள் கையை கீழே லைக் அந்த பாத்திரம் எல்லாம் அப்படி தட்டி விட்டு கத்திருப்பீங்க. அண்ட் அந்த சவுண்டெல்லாம் கேட்டதுமே எல்லாருமே டக்குன்னு ஷாக் ஆகிட்டு கிச்சனில் தான் பார்க்குறாங்க. அண்ட் அவங்களுக்குமே நீங்கள் கிச்சனில் இருக்கிறத யாருமே கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஒயன் இங்கே தான் இருந்தாளா அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தேவுமே வராரு. ஒயன் நீங்கள் தான் இருந்தியா, இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி. எஸ்ப்பா, அண்ட் நீங்களே சொல்கிறீங்க, ஆமாம் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். அண்ட் மினி, நான் உன்னை கூட பிறந்த அக்கா மாதிரி தானே பார்த்தேன், நீ ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ண? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் உன்னை எல்லாத்துலேயும் எனக்கு அக்கா மாதிரி இல்லை, நான் உன்னை என் அம்மா மாதிரி பார்த்தேன். உனக்கு எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணணும்னு மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அண்ட் மினிக்கு அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே காதிலே விழலை. ஒரு மாதிரி தெனாவட்ட பார்த்துட்ருக்கா. அண்ட் இதெல்லாம் கேட்கும்பொழுது டேக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேக்குமே தெரியும் உங்களுக்கு மினியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. அண்ட் உங்கள் அப்பா அம்மாவுமே வயன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த மாதிரியெல்லாம் பேசாத, எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் மனசு விட்டுறாதுடாம்மா அப்படின்ட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தோணலை. நீங்கள் மினியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? இல்லை, நான் ஏதாச்சும் பாவம் பண்ணிட்டேன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவளுமே. ஆமாம், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, இப்போ இல்லை, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னையிலேருந்து எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் இதுக்கு மேலே உங்கள் அப்பாவுக்கே பொறுமை தாங்கலை, மறுபடியும் கன்னத்துலேயே அறையிறாரு. நான் உன்னை அப்பயே அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல, என் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேனே, அது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மினிக்கு இப்போ தான் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணு, உன் அப்பா அம்மா எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கூடா அப்படின்ட்டு. நானுமே நீ ரொம்ப கை குழந்த, அப்போ தான் உனக்கு ஒரு வயசாயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் உன்னை நாங்கள் என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நீ நாங்கள் பெத்த பொண்ணு மாதிரி தான் நான் உன்னை பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒயன் பிறந்தா. என்னதான் இருந்தாலும் ஒயன் வீட்டுக்கு சின்ன பொண்ணு, அதுவும் எங்களுக்கு பிறந்த முதல் குழந்த. ஆனாலும் நான் உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். நீ ஒயன் அப்படின்ட்டு 2 பேருமே நான் பிரித்து பார்த்ததே இல்லை. ஆனால் எந்த நேரத்தில் உனக்கு அந்த மாதிரி மனசில் வேறுபாடு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் மினியுமே, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் நீங்கள் பெத்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இல்லை மினி, நாங்கள் தத்தெடுத்த பொண்ணு தான்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தத்தெடுத்த ஃபார்மெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லைக் முறைப்படி தத்தெடுக்கணும் இல்லையா? இப்போ குழந்தை வந்து இப்படி தூக்கிட்டு வந்துட்டா யாரோட குழந்தை, அது வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கணுமில்ல. நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய டெத்து சர்டிஃபிகேட் அதெல்லாம் வச்சு வந்து மினியை வந்து தத்தெடுத்திருப்பாங்க. நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் நீட்டு முறைப்படி. ஆனால் இதெல்லாத்தையும் காட்ட மினிக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஏன்னா அவளுக்கே இத்தனை வருஷம் தெரியாது எதுவுமே. நம்ம வந்து அவள் என்னுடைய சொந்த அக்கா தான், லைக் அக்கா தங்கச்சி. அவளை எனக்கு பிடிக்கலன்னு அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்து பழி வாங்கி இருந்திருப்பா. அண்ட் இதெல்லாம் கேட்க அவ்வளோதான் மினிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னது, அப்போ நான் இத்தனை வருஷம் என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல நீட்டு அவளை பழி வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டனே, அதெல்லாம் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிலே தான் இருக்கா. எல்லாருக்குமே வந்து செம்ம கடுப்பாயிட்டு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்னா மினியை வந்து அம்மா மாதிரி பார்த்துருப்பீங்க, அக்கா மாதிரி இல்லாமல் அம்மா மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் மினியுமே வந்து உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பா. அண்ட் இதெல்லாம் கேட்டது ரொம்ப கஷ்டமாயிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் எல்லா ப்ரூஃபும் காட்டினாலும் மறுபடியும் பொய் சொல்கிறீங்கன்ட்டு பைத்தியம் மாதிரி அந்த மினி கத்திட்டு இருக்க. ஆண்ட்டையுமே சொல்கிறாரு, மினி அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான், அது எனக்கே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ்வளோதான் மினிக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு. என்ன சொல்கிற, பொய் தானே சொல்கிற, நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டு பொய் சொல்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்டே வந்து வம்பலுக்க. டேவுமே சொல்கிறாரு, நீ இந்த வீட்டுக்கு எப்போ வந்தியோ நீ அதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த வீட்டோட சொந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நான் என் வீட்டுக்கு சொந்தமாக்கி கூட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட. இப்போ சொல்கிற எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ்வளோதான். இப்போ தான் மினிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி லைக் படப்படன்னு ஆகுது. என்ன சொல்கிறடி, நமக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்கு இப்போ என்ன அப்படின்ட்டு தேவுமே சொல்கிறாரு. மினியா இல்லை, நான் இந்த வீட்டுடைய சொந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் உங்களை விட்டாலும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல. மினி வேண்டாம் போதும், இதுவரை நீ என்னை கஷ்டப்படுத்துனதே போதும், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறட்டே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, நமக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி மினி சொல்கிறா. பட் இருந்தாலும் டேவோ கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் நீ லவ் பண்ணுறது என்னவோ அந்த மோகனை தானே. நீ மனசை ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்கிட்ட வாழ்கிறது அது சரிப்பட்டு வராது. வேண்டாம், என் வாழ்க்கையும் வீணாகுது, உன்னுடைய வாழ்க்கையும் வீணாக போகுது, அண்ட் அந்த மோகனுடைய வாழ்க்கையுமே வீணாக போகுது. தேவையில்லாமல் நம்ம 3 பேர் வாழ்க்கையை வீணாக வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மினிக்கும் வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓடி வந்து டேவை காலை பிடிச்சிக்கிட்டு, இல்லை வேணாம் டே, நான் வந்து உன் கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்குது. அண்ட் டேவுமே வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காலை உதறிட்டு பக்கத்தில் போய் தூரத்தில் நின்ட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் கேட்க. அண்ட் அவங்களுமே இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், உன்னுடைய சொத்து உங்கள் அப்பா அம்மா என்ன சம்பாரிச்சாங்களோ அது எல்லாமே உன் பேரில் தான் இருக்குது, நீ கிளம்பு, இந்த வீட்டில் வேண்டாம், நீ இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சதே போதும், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த அடாப்ட் பண்ண பேப்பர் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணி கேன்சல் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுமே சொல்லிவிட்டு கிளம்பியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தையை வந்து ஒய்ஃப் மீற முடியுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுமே வந்து கிளம்பியிருந்திருப்பாங்க. அண்ட் மீதி இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னுட்டே தெரியல, மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்து மினி வேறு இந்த மாதிரி பண்ணிட்டா, அண்ட் இப்போது மினி உங்கள் அக்கா சொந்த அக்கா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்களுமே வந்து அப்படியே மெதுவாக போகிறீங்க. டேவுமே பார்க்குறாரு, வையன் அப்படிங்கிறாரு, நிற்கவே இல்லை. நேராக ரூமுக்கு போயிட்டு டோரை தான் லாக் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் அவருமே கிளம்பிட்டாரு. இருக்கிறது மினி மட்டும்தான் ஒரு மாதிரி அழுகுறா. எனக்கு இப்போ தான் வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகிறாட்டுக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவளுமே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா, எதுவுமே எடுக்கல, அவள் பாட்டுக்கு கிளம்பிட்டா வெளியே. அண்ட் இந்த பக்கம் டே வந்தார் இல்லையா,
அவர் வீட்டுக்கு போயிட்டு மெதுவாக அப்படியே உட்காடுற சோஃபாவில் யோசிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணோம், லைக் எப்போவுமே 3 பேர் ஒன்றா தானே சுற்றிட்டு இருந்தீங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்க, எப்படி விளையாடிருப்பீங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, எல்லாமே யோசித்து பார்த்துட்டு இப்போ தான் வந்து அவருக்கே வந்து புரியுது என்னன்னா, அவர் வந்து மினியை விட உங்கள் மேலே தான் கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. சின்ன பொண்ணு க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். பட் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் போக போக அவருக்குமே வந்து உங்கள் மேலே வந்து லைக் அவரையே அறியாமல் உங்ககிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்திருப்பார். ஆனால் அது அவர் வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை. அது பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் மினி வந்து ப்ரப்போஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா. அண்ட் மினியுமே வந்து உயிரை காப்பாற்றினா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தானே நினச்சிருப்பாரு. பட் அது காப்பாற்றுனது நீங்கள், பட் இருந்தாலும் மினி தான் என்னை காப்பாற்றினா, அவள் தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஃபீலிங்ஸ் வந்து மினி மேலே போயிருந்திருக்கும். அண்ட் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில். வயந்தான் என்னை காப்பாற்றிருக்கா. மினி இருக்க வேண்டிய இடம் அது அவளோடது இல்லை, வயனுடைய இடம். இவ்வளோ நாள் மினி என்னை எப்படி ஏமாத்திருக்கா. நான் தான் நம்பி முட்டாளாக போயிட்டேன்ல. நான் அப்போவே நினச்சி யோசித்து பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா மினிக்குமே நீச்சல் தெரியாது, அப்படி எப்படி என்னை காப்பாற்றிருப்பான்னுட்டு நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறார். ஏன்னா மினிக்கு சுத்தமாகவே நீச்சல் தெரியாது, மினிக்குமே தெரியாது, டேக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இப்போ தான் வந்து எல்லாமே அவருக்கு புரியுது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இருந்தாலுமே நினைக்கிறாரு, நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, இப்போது எப்படியும் நம்ம டிவோர்ஸ் பண்ணிவிடுவோம். பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, இதோட முடிஞ்சிடுச்சு, ஒயன் வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா இருந்தாலும் அவர் கல்யாணம் ஆகிட்டு இப்போ மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னாக்க 2ஆம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஊரே என்ன ஒரு மாதிரி பேசும் இல்லையா. அதனால இல்லை, ஒயன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவருமே அமைதியாயிட்டார். இந்த பக்கம் நீங்களுமே ரூமில் உட்காந்து அழுவுறீங்க, இந்த மாதிரி ஆகிட்டே அப்படின்ட்டு. அண்ட் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிட்டு அண்ட் தேவுமே வந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மினியுடைய அப்பா அம்மா வீடு இருக்கு இல்லையா, சொந்த அப்பா அம்மா வீடு, அந்த அட்ரஸ் எல்லாமே இங்கே உங்கள் அப்பா அம்மா கிட்ட வாங்கி அது எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருந்துருப்பாரு. அண்ட் மினியுமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணியிருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் வந்து டிவோர்ஸ்னாக்க என்ன ஒரே மாதத்துல கிடச்சிடும், கவுன்சிலிங் போவாங்க அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து 1 இயர் இழுத்து அடிப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் 1 இயர் ஆகிட்டு அண்ட் 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து டேக்கும் மினிக்குமே வந்து டிவோர்ஸ் ஆகியிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 1 இயரில் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. தாட்ஸ் இருக்குது, தேவோடைய தாட்ஸ். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வெளிக்காட்டிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. டேவுமே அப்படி தான் இந்த 1 இயரில் வந்து கிட்டத்தட்ட உங்கள் மேலே ஃபால் ஆகவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒயன் மினியை லவ் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற லவ் வந்து மினியை விட ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து க்ரஷ்ஷாக இருந்த பொண்ணு இப்போ வந்து அவள் தான் உயிரை காப்பாற்றிருக்கா. தப்பான ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு இப்போ வந்து சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல். அவ்வளோ மனுஷன் வந்து லவ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. ஏன்னா வெளியில் சொன்னால் இல்லை, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இவனுக்கு என்ன ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவன், மறுபடியும் அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறது, 2வது கல்யாணம் பண்ண பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா. ஏன்னா 2வது கல்யாணம் பண்ணவங்க ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் பண்ணுறது வந்து ஊரே ஒரு மாதிரி பேசும். ஆனால் 2ஆவது கல்யாணம் பண்ணவங்க ஆல்ரெடி இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்லேயே அப்படி தானே பேசுகிறாங்க. 2ஆம் கல்யாணம் ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த மாதிரி தான் அவருமே நினச்சிட்டு எந்த ஃபீலிங்குமே வெளியே காட்டிக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். இதே மாதிரி இருக்க உங்கள் அப்பா அம்மா டேயோடைய அப்பா அம்மா பேசுகிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம இவங்களை இப்படியே வச்சுட்டு இருக்கிறது. அண்ட் ஒயனுக்குமே வந்து தேவை பிடிக்கும், டேக்குமே ஒயனை பிடிக்கும். இப்போ தான் அவனுமே வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
நம்ம ஏன் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச, அண்ட் உங்கள் வீட்லேயும் வந்து இதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கும் மனசுலட்டே தான் இருக்கார். மாற்றி வேற எவனுக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஏதாச்சும் பின்னாடி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து மேரேஜும் வந்து ஃபிக்ஸ் ஆகி 1 வீக்லேயே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ மினி இருந்தா இல்லையா, அந்த வீடு எனக்கு வேண்டாம், இது மினி இருந்த வீடு, இதில் நிறைய வந்து பேட் மெமரிஸ் இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே என்ன பண்ணிட்டாரு, அந்த வீடே வேணான்னுட்டு அதை விட்டுட்டு விற்றுட்டு வேற இன்னொரு வீடு, இன்னொரு பக்கத்தில் தான், லைக் எல்லாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிற மாதிரி இன்னொரு வீட்டில் புதுசாக அந்த வீடியை வாங்கி அந்த வீட்டில் தான் வந்து நீங்களும் அவரும் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு. அண்ட் அவருக்குமே வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. மினியை கல்யாணம் பண்ணும்பொழுது கூட மனசு இவ்வளோ நர்வஸாக இல்லை. இப்போ தான் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கே வந்து இப்போ புது கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி புது கல்யாணம் தான் ஒரு மாதிரி இருக்குது. அவர் தான் அப்படின்னா இங்கே உங்களை அம்மினி பார்த்தாக்கா அதுக்கு மேலே நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி இங்கே உங்கள் அம்மா கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்போ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நீயுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு நாங்கள் வாழ்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களையுமே அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது, பால் சொம்பு அவர் கையில் கொடுத்துட்டாங்களே, இது நாம் குடிச்சிக்கலாமா இல்லை அவர் கொடுத்துடலாமா? இப்போ நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம தானே குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க. ஆனால் சொன்னாங்களே இதை நீ உள்ளே எடுத்துகிட்டு போ எல்லான்ட்டே பார்த்துக்குவான்னு, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் இந்த பால் சொம்பு தூக்கின்னு உள்ளே போக அண்டையுமே வந்து கட்டில் மேலே தான் உட்காந்துருக்கிறாரு. பார்க்குறாரு, பையன் வந்துட்டியாவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களா கூப்பிட்றானே, என்னது கூப்பிடுவான், சரி போவோம் அப்படின்ட்டு போயிட்டு பார்க்க அவருமே அது அப்படியே அதை சொம்பை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களா அந்த பால் சொம்பை தான் பார்த்துன்னு உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா வந்து நர்வஸில் வந்து நீங்கள் சாப்பாடு வேறு கொஞ்சமாக சாப்பிட்டீங்க, பசி வேறு இப்போ மறுபடியும் கீழே ஆரம்பிச்சிட்டு என்ன சீவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணுற வேலைக்கு கிட்டத்தட்ட 7 மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க. மணி பார்த்தா இப்போ 9:30, எவ்வளோ நேரம் டிஸ்டன்ஸு, பசி வந்துட்டு உங்களுக்கு அந்த பாலையாச்சும் குடிச்சு வயிற்ற கொஞ்சம் ஆற்றிக்கலான்னு பார்த்து நிற்பீங்க. அதையும் பிடிங்கி மனசு கீழே வச்சிட்டாரு. அண்ட் பார்க்குறீங்க, என்ன அப்படின்றீங்க, உட்காரு பையன், ஏன் நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கையை பிடிச்சி உட்கார வைக்க. நீங்களும் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. சொல்லுங்களா, ஏன் என்னை டேன்னு தானே கூப்பிடுவேன், அந்த மாதிரி கூப்பிட்டேன் அப்படின்னா நீங்களும் பார்க்குறீங்க, டேவா அப்படின்ட்டு அண்ட் டேவுமே சொல்கிறாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பையன், இது நம்ம ஃப்யூச்சர், இதுதான் நம்ம லைஃப், இதுதான் நம்ம ப்ரெசண்ட். இனிமே நான் என்னுடைய பாஸ்ட்டை பற்றி நினைக்க மாட்டேன். என்னுடைய பாஸ்ட் அது அப்படியே முடிஞ்சிட்டு, நீ தான் இப்போது எனக்கு ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், என்னுடைய லாஸ்ட்டு ப்ரீத் எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச பேச உங்களுக்குமே வந்து மனசு இவ்வளோ நேரம் படப்படப்பாக இருந்திருக்கும்ல, இப்போல்லாம் மனசு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது, படபடப்பாக இருந்தது. அந்த படபடப்பை விட்டுட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை ஃபீலிங்க்கு வந்துட்டு அண்ட் நீங்களுமே ஓகே அப்படின்றீங்க. என்ன ஓகே சொல்கிற, நான் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீயும் என்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்க, சிம்பிளாக ஓகேன்ற மாதிரி சொல்கிற, சொல்லு அப்படிங்கிறாரு. என்ன சொல்லணும், அதுதான் லவ்வை சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடியே சொல்லிட்டாரு ஐ லவ் யூன்ட்டு, அம்மணி தான் ஒன்றும் சொல்லலை. நீங்களுமே நானும் பண்ணுறேன் அப்படின்னு, என்ன பண்ணுற, லவ் பண்ணுறேன், அது தெளிவாக சொல்ல அப்படிங்கிறாரு. நீங்களா லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. அவள் தான் மனசு ஓடி வந்து கப்புக்குன்னு ஹக் பண்ணிட்டாரு. அண்ட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னா, என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்களும் அவருமே வந்து லைஃபெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக, ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்பவே ஸ்வீட் கப்புளாக போய் லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்குமே வந்து டேமின் டேஷி அப்படின்ட்டு 2 ட்வின்ஸு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்ட்டு 1 இயர்லேயே பேபி பிறந்திருக்கும்டா. கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் ஆகிட்டு அந்த மந்த்லேயே வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க.
1 இயரில் பார்த்தா ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கே பிள்ளை குட்டி 2 மாதம்னா பார்த்துக்கோங்களேன், கை குழந்த. இந்த அளவுக்கு அம்மனியும் வந்து சாரும் வந்து அம்மட்டு வேகத்தில் இருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக, லைக் மினியை கல்யாணம் பண்ணும்போது கூட வந்து மனுஷன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போ வந்து ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிறைவில் இருக்கார். லைக் ஒரு பீக்கில் இருக்க அவருக்கு ஹாப்பினஸ்ஸு, அதே மாதிரி தான் உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். என்னன்னாக்கா இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் லைக் கால் தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்களும் தேவுமே. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று சமாளித்து அண்ட் இந்த அளவுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன்டா. ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.